அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபெரிவாரோட 131வது ஜெயந்தியோட தொடர்ச்சி வீடியோக்கள் இவை. போன வீடியோவில் குரு என்பவர் ஏன் ஈசனாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பெரியவாரோட அருளுரை பார்த்தோம். இப்போது 5ஆம் பகுதி தெய்வத்தின் குரலில் மகாபெரிவா தெய்வ பக்தியும் குரு பக்தியும் பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாமா. இது அந்த குருவோட தொடர்ச்சியாக இருக்கிறதால உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். பெரிய உபகாரத்தை பண்ணுகிற குருவிடம் எவ்வளோ பக்தி பண்ணினால் போதும்? அதனால்தான் சாக்ஷாத் ஈஸ்வரனிடத்தில் எவ்வளோ பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடமும் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் குருகீதை 2லும் காணப்படுகிற ஒரு ஸ்லோகம். யஸ்ய தேவே பரா பக்திஹி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனஹ. யதா தேவே ஈஸ்வரனிடத்தில் எப்படியோ ததா குரௌ அப்படியே குருவிடமும் பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும். ஸ்லோகம் எப்படி சொல்லி கொண்டு போகிறதென்றால், இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷ்யனுக்குத்தான் உபதேசிக்கப்படுகிற விஷயத்தின் உள்ளர்த்தம் முழுதும் வெளிப்படும் என்கிறது. ஈஸ்வர பக்திக்கு சமானமாக குரு பக்தி உள்ள சிஷ்யனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லியிருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கிவிடுகிறது என்று ஏற்படுகிறது. ஸ்லோகத்தில் யஸ்ய எவனுக்கு என்று ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவுக்கு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு தத்துவார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இதான் மகாபெரிவாளுடைய அருள் வாக்கு. குரு என்பவரை எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத இந்த உரை நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகிறது. மகாபெரிவாளுடைய இந்த ஜெயந்தி எல்லா இடத்துலையும் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்படுகிறதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதற்கு ஒரு உதாரணமாக இரகாவரம் அப்படிங்கிற ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ காமகோடி சந்திரசேகர வேதஸ்ரௌத பாடசாலா அண்ட் கோஷாலா அதை நிர்வகிக்கிற ஸ்ரீ குல்லப்பள்ளி சீதாராம சாஸ்திரி கணபாட்டி அவர்கள் நம்ம சேனலுக்கு ஏற்கனவே நல்ல அறிமுகமானவர். அவர்களுடைய நிறையா பெரியவா பூஜை எல்லாம் நம்மளுடைய சேனலுக்காக அவர் அனுப்பியிருக்கார். இப்போ அங்கே நடக்கிற மகாருத்ர யாகம், சண்டி ஹோமம் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் எதற்கு அவர் பண்ணுறாருனா லோகக்ஷேமார்த்தம், நம்ம உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபெரிவாளோட ஜெயந்தியை ஒட்டி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. இது 3வது நாள் அந்த யாகத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதை தவிர எல்லா இடத்துலையும் ரத யாத்திரை, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன் அந்த கோஷத்தையும் நீங்கள் கேட்டு அனுபவிக்கலாம். மகாபெரிவா சொன்னார். अंगर्गे बृहद्रसंकरे अंगर्गे यथा यथा
இந்த வேத கோஷம் நம்மளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு எனர்ஜியை உருவாக்குறது நம்மளால் உணர முடிகிறது. இந்த வேதத்தையே சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் போதித்த அந்த கருணை கடலான மகாபெரிவாளை பற்றி ஒரு அழகான பாடலை எனது தோழி திருமதி வைதேகி பார்த்தசாரதி பாட கேட்போம். கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள் என்ற அழகான பாடலை பாடி அவருக்கு நமது நன்றி. கண்கள் அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகன், கருணை மொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகன், கருணை மொழியும் கண்கள். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம், ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம், ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம். கலியுகம் தனிலே கலி தீர்க்க வந்தாய், கலியுகம் தனிலே கலி தீர்க்க வந்தாய், கருணை மொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகன், கருணை மொழியும் கண்கள். மாதர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய், மாதர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய் அவதரித்தாய் இந்த பாரத பூமியில். மாதர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய் அவதரித்தாய் இந்த பாரத பூமியில். முதல் திருவடிகள் அபயம் அபயம், முதல் திருவடிகள் அபயம் அபயம், திருவடிகள் அபயம் அபயம், எங்கள் துயர் நீக்கி ஆனந்த வாழ்வழிப்பாய், எங்கள் துயர் நீக்கி ஆனந்த வாழ்வழிப்பாய், கருணை மொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகன், கருணை மொழியும் கண்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.